லூர்து டிவியின் நேயர்களுக்கு அன்பார்ந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்கள். பிறந்த கிறிஸ்து பாலன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துள்ள அனைவருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் வழங்குவாராக. வானதூதர்கள் மகிழ்வான செய்தியை பகிர்ந்து கொடுத்ததை நாம் நினைவு கூறுகின்றோம், இன்று மகிழ்ந்து கொண்டாடுகின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா இறைவன் நம்மை தேடி வருகின்ற விழா. இந்த இறைவன் வருகைக்காக நாம் பல நாட்கள் காத்திருந்தோம், தயாரித்தோம். ஆன்மீக தயாரிப்பு மட்டுமல்ல, அனைத்து தயாரிப்புகளும் வழியாக நாம் கிறிஸ்து பிறப்பை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த விழாவின் பொழுது இறைவன் நம்மிடத்திலே வந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்காக ஒரு பாலன் பிறந்திருக்கிறார். அந்த பாலனுடைய அந்த நற்செய்தியை, அந்த அன்பின் செய்தியை நாம் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. கபிரியேல் தூதர் மரியாளுக்கு வாழ்த்துரை வழங்கி அந்த மகிழ்வின் செய்தியை, இறைவன் இங்கு மனிதராக இருக்கிறார், அதுவும் உம்மால் இங்கு மனிதராக வர இருக்கிறார் என்பது செய்தியை அவருக்கு வழங்குகின்ற பொழுது மரியாளின் ஐய உணர்வு தெளிவிக்கப்படுகிறது. தெளிவிக்கப்பட்ட மரியாள் உடனே இறைவனின் கட்டளையை இதோ ஆண்டவருடைய அடிமை என்று ஏற்றுக்கொண்டு அதை திறம்பட செய்து காட்டுகிறார்கள். வாழ்வில் வருகிற அனைத்து சவால்களையும் சந்திக்கிறார்கள். அத்தகைய விதத்தில் மரியாளுடைய பகிர்வானது இங்கு போற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. தான் பெற்ற பெருவாழ்வை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுதல், இறைவார்த்தையை உள்ளத்தில் தியானித்து உதரத்தில் ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு கொடுத்து இதன் வழியாக இறைவார்த்தைக்கு அவர் சான்று பகர்ந்தார்கள். அதே போல் அன்பின் செய்தியை அவர்கள் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுகிறார்கள். ஆண்டவர் கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டார், அதனால் தனது ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். அதே போல் அந்த அன்பின் செய்தியை இவர் தனது உறவினருக்கும் எடுத்து செல்கிறார்கள். அந்த உறவினர் அந்த மரியாளை கண்டவுடனே அந்த வாழ்த்துரை வழங்குகிறார்கள். அந்த வாழ்த்துரைக்கு பிறகு தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள். உடலிலிருந்து அந்த குழந்தையும் அந்த அக்களிப்பால் துள்ளியது என்று எலிசபெத் அம்மாள் சான்று உரைக்கின்றார்கள். மரியாளின் வாழ்த்துரையும் அந்த மகிழ்ச்சியின் வாழ்த்துரையாக எளியவருக்கு வழங்கப்படுகிற வாழ்த்துதலாக அமைகிறது. எப்படி ஆயர்களுக்கு வழங்கப்பட்ட செய்தி, அந்த ஆயர்களுக்கு வழங்கப்பட்ட செய்தியின் வழியாக உலகிற்கு நற்செய்தியை வழங்கியதோ வானதூதர்கள், அதே போல் மரியாளின் நற்செய்தியானது எலிசபெத் அம்மாளுக்கும் அதை ஒட்டிய அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. எனவே இந்த பகிர்ந்தளிப்பு விழாவில் நாமும் இந்த நற்செய்தியை, கடவுளின் அன்பு செய்தியை, இறைவன் உலகின் மீது அன்பு கொள்கிறார், அன்பு கொண்டிருக்கிறார், அதனால் தனது ஒரே மகனை அனுப்பினார், அந்த மகனும் நமக்காக வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர் வாழ்கின்றார். இந்த அன்பு செய்தியை ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் மகிழ்ச்சியோடு நாம் சொல்லுவோம். அந்த அன்பு செய்தியை நமது உடை அலங்காரத்தில் மட்டுமல்ல, அலங்காரங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது மட்டுமல்ல, நமது வாழ்வினாலும் நமது செயலினாலும் நமது சொல்லினாலும் இந்த மகிழ்ச்சி செய்தியை உலகெங்கும் அறிவிக்க வேண்டிய கடமை உணர்ந்து இந்த விழாவில் நாம் பங்கு பெறுவோம். இறையாசிர் உங்களோடு இருப்பதாக. வரவிருக்கின்ற புத்தாண்டிலே இறைவன் மகிழ்ச்சியோடு நம்மை வரவேற்று அந்த புத்தாண்டின் நாட்கள் அனைத்தும் நமக்கு ஒரு பூக்கள் நிறைந்த நாட்களாக, அனைத்து மலர்கள் என்கிற நாட்களாக அமையும். மகிழ்ச்சியோடு அந்த நாட்களை நாம் கடந்து செல்லுவோம். இறைவன் நமக்கு அருள்வாராக. ஆமேன். அனைவருக்கும் நான் மறுமுறை கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் உங்கள் குடும்பங்களுக்கு இறையாசிரம் உண்டாகுக என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.